Hi guys, இன்னைக்கு வந்து நம்ம லீட் கோடில் இருக்கிற 7th ப்ராப்ளம் பார்க்கலாம். ரிவர்ஸ் இன்டீஜர் கொஷின்குள்ளே போயிடலாம். Given a signed 32-bit integer x, return x with its digits reversed. If reversing x causes the value to go outside the signed 32-bit integer range minus 2 power 31 to 2 power 31 minus 1, then return 0. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு ஒரு இன்டீஜர் கொடுத்துருக்காங்க வித் வேரியபிள் எக்ஸ். இதை வந்து நீங்கள் ரிவர்ஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணணும். இதில் ஒரு கன்சென்ட் என்னன்னா, உங்களுக்கு அந்த வேல்யூ வந்து மைனஸ் 2 power 31லேருந்து 2 power 31 minus 1 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கணும். இன்கேஸ் இந்த ரேஞ்ச் எக்ஸீட் ஆச்சுன்னா 0ன்னு பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது நமக்கு ஒரு பெரிய வேல்யூ இருக்கிறதுனால நம்ம வந்து இன்டீஜராக யூஸ் பண்ணாமல் லாங் டேட்டா டைப் யூஸ் பண்ணிக்கலாம். லாங் ரிவர்ஸ் பண்ணுறது நம்ம ரிவர்ஸ்னு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, இந்த எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. 1 2 3 வந்து 3 to 1 மாற்றுறோமா? ஸோ ஒவ்வொரு டிஜிட்டாக எடுத்து நீங்கள் ரிவர்ஸ் பண்ண போகிறீங்க. லாஸ்ட் டிஜிட் எடுத்து ஒரு வேரியபிள் ஆட் பண்ணாதான் நம்ம இங்கே ரெவ்னு எடுத்துருக்கோம்ல, இந்த வேரியபிளில் இந்த 3 ஆட் பண்ணணும், நெக்ஸ்ட்டு 2 ஆட் பண்ணணும், 1 ஆட் பண்ணணும். நீங்கள் ஒவ்வொரு டிஜிட்டும் ஆட் பண்ண இந்த எக்ஸுங்கிற வேரியபிளில் இருந்து அதை ரிமூவ் பண்ணிகிட்டே வரணும். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம ஒரு வைல் லூப் எடுத்துக்கலாம். இந்த லூப் எது வரைக்கும் ரன் ஆகும்னா, கிவன் வேரியபிள் எக்ஸ் இருக்கா, அது 0 போகிற வரைக்கும் ரன் ஆகும். இன்கேஸ் 0 ரீச் ஆயிடுச்சுன்னா லூப் ஸ்டாப் ஆயிரும். நெக்ஸ்ட் இந்த ரெவ்னு நம்ம ஒரு வேரியபிள் எடுத்திருக்கோம்ல, இந்த ரெவ்ல வந்து இந்த வேல்யூ ஆட் ஆகிட்டே வரணும். ஃபர்ஸ்ட் 3 எடுக்கிறோமா, அந்த வேல்யூ ஆட் ஆகும். நெக்ஸ்ட் 2 எடுக்கும் போது 3 into 10 plus 2. நெக்ஸ்ட் 1 எடுக்கும் போது 32 into 10 plus 1. அந்த மாதிரி உங்களுக்கு அந்த கிடச்சிருக்க ரெவ்வோட வேல்யூ வந்து into 10 டைம்ஸ் மல்டிப்ளை ஆகிட்டே வரும். அது கூட அந்த எக்ஸ்லேருந்து ஒரு ரிமைண்டர் ஆட் ஆகும். ஸோ ரெவ் ஈக்குவல் டு ரெவ் இன்டூ 10 நம்ம எடுத்துக்கலாம், ப்ளஸ் அந்த கொடுத்துருக்க எக்ஸோட ரிமைண்டர் எக்ஸ் %10. ஸோ இது வந்து உங்களுக்கு ரெவ்வோட வேல்யூ ஆட் ஆயிருதா. நெக்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி எக்ஸ்லேருந்து ஒரு வேல்யூ நம்ம ரிமூவ் பண்ணிகிட்டே வரணும். ஸோ எக்ஸ் வந்து எப்படி சேஞ்ச் ஆகும்னா x/10 சேஞ்ச் ஆயிரும். ஸோ இந்த லூப் வந்து உங்களுக்கு அப்படியே ரன் ஆகிட்டே இருக்கும். எக்ஸோட வேல்யூ 123லேருந்து 1 to 12 ஆகும். 12லேருந்து 1, நெக்ஸ்ட்டு 0 ஆயிரும். 0 லூப் ஸ்டாப் ஆயிரும். ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஃபைனலாக நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம். இப்போ இந்த ரெவ்னு கிடச்சிருக்கா, இந்த ரெவ்வை நீங்கள் ரிட்டர்ன் பண்ணாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இந்த கோட் சால்வ் ஆயிரும். பட் இருந்தாலும் ஒரு சில கன்ஸ்டன்ட்ஸ் இருக்குது. அதாவது கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, உங்களுக்கு இந்த லிமிட் தாண்டிச்சுன்னா 0 ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் ரெவ் வந்து நம்ம இங்கே லாங்னு எடுத்துருக்கோமா, ஸோ இது இன்ட்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். இதில் இருக்கிற 3 டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு ரிமைனிங் டெஸ்ட் கேஸஸ் செக் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு வந்து இன்டிஜரோட வேல்யூ எக்ஸீட் ஆகும்போது ரன் ஆக மாட்டேங்குது. ஸோ இதுக்கு என்ன பண்ணலான்னா, நம்ம இங்கே ஒரு ஒரு டெர்னரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு if else கண்டிஷன் மாதிரி செக் பண்ணலாம். ரெவ்வோட வேல்யூ லெஸ் தேன் அந்த இன்டீஜரோட மினிமம் வேல்யூவோட சின்னதாக இருக்கணும். இன்டீஜர் டாட் மின் வேல்யூ ஆர் மேக்ஸிமம் வேல்யூவோட பெருசாக இருந்துச்சுன்னா ரெவ் இஸ் கிரேட்டர் தேன் இன்டீஜர் டாட் மேக்ஸ் வேல்யூ. இது ரெண்டில் ஏதாச்சும் ஒரு கண்டிஷனுக்கு அது சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி இருந்தால் நம்ம 0 ரிட்டர்ன் பண்ணிடலாம். அதாவது கொஸ்டினில் கொடுத்துருக்க மாதிரி. இல்லை, உங்களுக்கு வந்து மினிமம் வேல்யூக்கும் மேக்ஸிமம் வேல்யூக்கும் நடுவில் தான் இருக்குது. அப்படி இருக்குதுன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் இந்த ரெவ்வை மட்டும் ரிட்டர்ன் பண்ணால் போதும். செக் பண்ணலாம். யா, எல்லா டிஸ்கஸ் பாஸ் ஆயிடுச்சு. ஓகே, தேங்க்யூ கைஸ்.